இந்தியா ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கச்சா எண்ணெய் இந்தியாவில் ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கிறத கண்டுபிடிச்சு வெற்றிகரமா சாதனை பண்ணியிருக்காங்க. அதுவும் பல பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த பகுதி, அதே மாதிரியே இந்தியா நிறைய கச்சா எண்ணெய் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் இப்பவுமே நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். அது என்ன ரீசன்? அதே மாதிரியே இந்தியா எப்படி இருந்தாலும் இன்னொரு 50 to 60 வருஷத்துல கச்சா எண்ணெய் வேர்ல்டு ஃபுல்லா காலியாக போகுது. அப்படின்னா இந்தியா மாற்று எரிபொருள் அப்படிங்கறத என்னென்னலாம் இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே டீடைலா இன்னைக்கு பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் ரீசெண்ட் டைம்ல உத்தரப்பிரதேசத்துல ONGC நிறுவனம் பல்லியா அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. இவங்க என்ன வேலைனா ONGC 1956ல இருந்து எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் கச்சா எண்ணெய் இருக்குது, இயற்கை எரிவாயு இருக்கு, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சு அதை வெளியெடுக்கிறதா இவங்களுடைய ஒரு முக்கியமான வேலை. இவங்க பல்லியா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஆல்ரெடி 3 to 4 மாசமா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா 3000 மீட்டர் ஆழத்துல கச்சா எண்ணெய் கிடங்கு இருக்கிறத நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால இனி இது வரைக்கும் வெறுமனே ஆராய்ச்சி மட்டும் தான் நடத்தியிருந்தாங்க. இதற்கு மேல இந்த இடத்துல போர் போட்டு உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க போறாங்க. இது எப்படியா இருந்தாலும் 2025 எண்டோ அல்லது 2026 மிட்டோ ஆயிரம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இது கரெக்டா சொல்லணும் எந்த பகுதியில்னா பல்லியால ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல கிட்டத்தட்ட 3 ஏக்கரை 6 வருஷம் லீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வருஷத்துக்கு 6 லட்சம் கொடுத்து இந்த பகுதி ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ண போறாங்க. ஆக்சுவலா இவங்க இந்த 3000 மீட்டர் உள்ள தோண்டி அங்க கச்சா எண்ணெய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பல்லியா மாவட்டத்துல இருந்து 300 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்க எல்லா லேண்டையும் ஆக்குபை பண்ணி அங்க கச்சா எண்ணெய் எடுக்கிற போர் போட்டு எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுல இருக்க ஒரு முக்கியமான டிஃபிகல்ட்டி அப்படின்னா, இங்க கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க குழி தோன்றோம்ல, ஒவ்வொரு நாளைக்கு 25,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அப்படி இருந்தா தான் அங்க இருக்க உள்ள இருக்கிற மண் எல்லாத்தையும் வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே லாஸ்ட் இயர் ONGC என்ன பண்ணிருக்காங்க, 6 முக்கியமான பகுதியில் கச்சா எண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பக்கம் எண்ணெய் கிடங்கு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இவங்க ஒவ்வொரு பகுதியும் ஆராய்ச்சி பண்றதா இவங்களுடைய ஒரு முக்கியமான வேலை. ஆக்சுவலா 2021 டேட்டா படி இந்தியாவில் எவ்வளவு கச்சா எண்ணெய் ஓவரால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சுமார் 587 மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்கு. இதே 2022 இன்னும் அதிகமாகுது. 650 மெட்ரிக் டனுக்கு மேல இந்தியாவில் கச்சா எண்ணெய் நிறைய இருக்கு. இவ்வளவு இருக்கு, சரியா நம்ம வெளிநாட்டுல அதிகமா வாங்குறோம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லா மனசுலயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனா இந்தியாவில் இவ்வளவு இருந்தாலும் நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வெளியெடுக்கிறோம்னா ஜஸ்ட் ஒரு 30 மெட்ரிக் டன் அளவுக்கு தான் நம்மளால வெளியெடுக்க முடியுது. ஆனா சைனாலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் சொல்றது 4 மில்லியன் பேரல் வெளியெடுக்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. ஆனா இந்தியாட்ட கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா கச்சா எண்ணெய் நம்ம இவ்வளவுதான் வெளியெடுக்கிறோம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, நம்ம வெளிநாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 89ல இருந்து 90% தான் மேக்சிமம் இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். ஆனா இந்தியாட்ட சேமிக்கிறதுக்கு அப்படின்னு கிடங்கு ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது நம்மளால இந்தியாவினுடைய தேவைக்கு ஒரு 7ல இருந்து 8 நாள் அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு தான் நம்ம கிட்ட கெப்பாசிட்டியே இருக்கு. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா 39 மில்லியன் பீப்பாய் அளவுக்கு தான் நம்ம கிட்ட இடமே இருக்கு. அதுக்கு மேல இடம் கிடையாது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆல்ரெடி இந்தியா வருஷத்துக்கு சுமார் 230 மில்லியன் டன் அளவுக்கு நம்ம கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். இது நம்முடைய தேவையிலிருந்து 90% வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். இது ஒரு பிரச்சனையா? நம்ம கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம், ஓகே, அதை செப்பரேட் பண்ணோம். பெட்ரோல் தனியா, டீசல் தனியா, மண்ணெண்ணெய் தனியா, தார் தனியா, இந்த மாதிரி நிறைய பொருட்களை பிரிச்சு எடுக்கணும். அது நம்மளால வருஷத்துக்கு எவ்வளவு எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தா 256 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு தான் நம்மளால பிரிச்சு எடுக்க முடியுது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆல்ரெடி இந்த மாதிரி ரெகுலரா பிரிச்சு எடுக்கிற கெப்பாசிட்டியில யூஎஸ்க்கு அப்புறம், சைனாக்கு அப்புறம், ரஷ்யாவுக்கு அப்புறம் இந்தியா 4வது பிளேஸ் பிடிக்குது. ஏன்னா நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது நம்ம நாட்டு மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணும்போது நிறைய தேவைப்படுது. அதனாலதான் நம்ம இவ்வளவு பிரிச்சு எடுக்கிறோம். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா இருக்கு. நம்ம இவ்வளவு விஷயம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். கச்சா எண்ணெய் எப்படியா இருந்தாலும் இன்னொரு 50 to 60 வருஷத்துக்குள்ளதான் வரும். அதுக்கப்புறம் டோட்டலா காலியாக போகுது. அப்படின்னா நம்ம வேற என்ன மாற்று எரிபொருள் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம பயோடீசலை வச்சு நம்ம எரிபொருள் தயாரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடத்துக்கு. இது என்ன அப்படின்னா, தாவரிலிருந்து இருந்து எண்ணெயும் விலங்குல இருந்து எண்ணெய் எடுத்து அதை பெட்ரோல் டீசலுக்கு மாற்ற கொண்டு வரக்கு இந்தியா நிறைய திட்டத்தை தீட்டி நிறைய ஸ்கீமையை டெவலப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கேஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நிறைய வெஹிக்கிள் உபயோகிச்சுட்டு இருக்கோம்.
அது ஒரு மாற்று எரிபொருள். அதே மாதிரியே ப்ரொப்பேன் யூஸ் பண்ணி, ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி, மெத்தனால் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட் ஃபியூல் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு. இது எல்லாமே வந்து கூடிய விரைவில் நம்ம டெவலப் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் நோக்கி முன்னேறி போக முடியும். அதே மாதிரியே இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டுல இருந்து தான் இம்போர்ட் பண்ணி வாங்குறோம், எல்லாத்தையுமே வாங்குறோம். இது வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் நம்மளை விடும் அப்படின்னா, நம்ம நாட்டு ஜிடிபியை ஒரு கட்டத்துக்கு மேல டோட்டலா படுக்கிற அளவுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்டா எடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் வந்து குறைவா பண்ணுவோம், இம்போர்ட் வந்து அதிகமா பண்ணுவோம். அதுக்கு முக்கியமான பிரச்சனைனா இந்த கச்சா எண்ணெய் மட்டும்தான். நம்ம நாட்டு ஜிடிபியில் கிட்டத்தட்ட அது மட்டும் 0.3% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் இதற்கான டெக்னாலஜி கரெக்டா கிடையாது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இதற்காக பிரைவேட் கம்பெனிஸ் உள்ளடங்கி வேலை செய்யறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதற்காக பெரிய லெவல்ல கிடையாது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா, நம்ம நாட்டினுடைய அந்நிய செலவணி இருப்பு. நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே டாலர் வச்சுதான் வாங்குற காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா அது வந்து டாலருக்கு நிகரா இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். அது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இதனால இந்தியா வந்து இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னா இங்க வந்து கரெக்டா வந்து வேற ஸ்டெப், அதாவது ஆல்டர்னேட் ஃபியூல் நோக்கி ரொம்ப வேகமா போனா தான் நம்ம எளிதில் தப்பிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.